சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. எதிலும் கண்டிப்பு, கருணையோடு கூடிய துளாராசி என்பது உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் புரட்டாசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன். அந்த துளாராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு அருமையான மாதம் இந்த மாதம். ஏன்னா கிரக அமைப்பு நன்றாக இருந்தால் பலன்களும் நன்றாக இருக்கும். அது எப்படி பாக்குறப்ப உங்கள் ராசியில செவ்வாய் பகவானும் 2 செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்துல அமர்வது ரொம்ப விசேஷம். பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானத்துல உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானும் அவரோடு கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். விரயஸ்தானத்தில் விரையாதிபதி உச்சம் பெற்று அவரோடு லாபாதிபதியாகிய சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்காரு. இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்பு. கிரக மாறுதல்கள் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தா அது இன்னும் அதிகமா கிடைக்க போகுது. ஏன்னா இந்த மாசம் 13ஆம் தேதி துலா ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு புத பகவான் வருகின்றார். இந்த மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் உச்சமடைய போறார். உங்க ராசிக்கு குரு பகவான் பகைவராக இருந்தாலுமே அவர் உச்சமடைஞ்சா பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக மாறப்போகுது. அடுத்து 28ஆம் தேதி உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு வர்றார். இதான் இந்த மாசத்துக்கான கிரக மாறுதல்கள். இந்த மாதம் முழுவதுமே விசேஷமான மாதமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள், புரட்டாசி மாசம் 5ஆம் தேதி மகாலய பட்சத்து அமாவாசை வருகிறது. உங்க விசேஷமான அமாவாசை இந்த மாசம் தான் வருது. 12 மாதத்துல வரக்கூடிய அமாவாசையிலேயே மிக விசேஷமான அமாவாசை அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய மகாலய பட்சத்து அமாவாசை தான். அவரவர் வர்க்கத்து இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது. அடுத்து 6ஆம் தேதியே நவராத்திரி ஆரம்பம். முப்பெரும் தேவிகளாகிய அன்னை சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி தேவியுடைய அம்சங்களாக 9 நாட்களும் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. அதிலேயும் குறிப்பா இந்த மாதம் 14ஆம் தேதி துர்காஷ்டமி வருகிறது. 15ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது. 16ஆம் தேதி விஜயதசமி வருகிறது. மிக முக்கியமாக இந்த மாசத்துல பிரதோஷம் சனி பிரதோஷமாக வருகிறது 18ஆம் தேதி. இதான் இந்த மாதத்துக்கான விசேஷமான நாட்கள். துளாராசி என்பது இந்த மாதத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள், மற்றபடி விசேஷங்கள். இப்ப துளாராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி சொல்லி பாக்குறப்ப ஜனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில உட்கார்றப்ப பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். ஏன்னா எப்பயுமே காசு பணத்துக்குரியவங்க நம்ம இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா யோகம். உங்கள் ராசினாலேயே சுக்கிர பகவான் லாபத்துல உட்கார்றது வர்ற காசு லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால பண பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஏற்றமே காண்பீர்கள். வராக்கடன் வந்து சேர்ந்தும் இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது இதெல்லாம் கரெக்டா போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிக்கடன்கள், அவுட்ஸ்டாண்டிங் கடன்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்க்க வாய்ப்பு உண்டு. ஏற்றம் காணக்கூடிய மாதம்னா பொருளாதாரத்தில் இந்த மாதம் சிறந்து விளங்குவீர்கள். அடுத்து மிக முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம் தான். ஏன்னா அது இருந்தா உங்களுக்கு மற்ற எல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த கணக்குப்படி பாக்குறப்ப இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு வருகின்றார். அந்த குரு போல் உச்சமடைய போகிறார். அதனால இந்த மாசம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே பண்டிகை மாதம் வருகிறது. நவராத்திரி வருகிறது, அடுத்து தீபாவளி பண்டிகை வருகிறது. அதனால வியாபாரங்கள் களை கட்டும். அப்படி களை கட்டும் நாள் பண பொருளாதாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருந்தால் தொழில் இன்னும் சிறப்பாக அமையும். உத்தியோகஸ்தலுக்கு இந்த மாதம் அருமையான மாதம். ஏன்னா உத்தியோகஸ்தலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த பணிச்சுமைகள்லாம் விலகி உங்களுக்கு மேலதிகாரிகளால் நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையக்கூடிய காரணத்தினால ராஜ்ய உத்தியோகமா இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி, நல்ல பலன்கள் உத்தியோகஸ்தலுக்கு கிடைக்கும்.
தொழில் ரீதியாக எவ்வளவு முதலீடு செய்தாலும் அந்த முதலீடு உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை தரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா வியாபாரம் அந்த அளவுக்கு பெரிய அளவுல மாறப்போகுது. அதனால இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல பலன்கள் சுபமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த மாதத்துல 4 நாட்கள் சுப நாட்களாக வருகிறது. அந்த நாட்கள்ல சுப விசேஷத்தை பத்தி பேசலாம். அடுத்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். அதற்கான அச்சாரமான இங்க என்ன வேணாலும் டோக்கன் அட்வான்ஸ் சொல்ல முடியாது, அது மாதிரி முயற்சி செஞ்சுக்கங்க. பலன்கள் வந்து அடுத்த மாசத்துல இன்னும் ரெண்டு பலன் மாறப்போகுது. இது எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயத்தை சொல்லி பார்த்தோம்னா உடல் ரீதியா சம்பந்தப்பட்டதுதான். இந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கவனமாவே இருங்க. ஏன்னா 6ஆம் அதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறவு பார்த்தீங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வரும். தேவையற்ற உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். அலைச்சல் மன உளைச்சலை தயவு செய்து குறைச்சிக்கங்க. டென்ஷன் ஆகாம இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அடுத்து பெண்களுக்கு அருமையான மாதம், சூப்பரான மாதம். கணவர் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவார். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகும். எதிர்பார்த்த விஷயங்கள்னா கணவருடைய வீட்டார் இவர்களால் உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்கிறது. குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம். உங்களுடைய உதவியை இந்த மாதம் கணவர் எதிர்பார்த்து காத்திருப்பார். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அருமையான மாதமா அமைய வாய்ப்பு உண்டு. 2வது இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்லுதல், விசேஷமான இடங்களுக்கு செல்லுதல், இதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் போக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் அதாவது எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த மாசத்துல நிறைய அள்ளலாம். அந்த அளவுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலன்கள் லாபத்தோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது வந்து விசேஷமான மாதம். புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. அது ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் பெருமாளை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த பெருமாளை வழிபாடு பண்ணி இந்த மாதம் முழுவதுமே இன்னும் அதிகமான பலன்களை அடைவதற்கு ஜோதிடர்கள் இணைய நல்வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.